ஓ சூப்பருங்க அந்த ஷாட்டு. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர் சம்மந்தமாக ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதுக்கு நல்ல ஆதரவு வந்து தந்தீங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்க போகிறோம். எல்லாமே நீங்கள் கேட்ட வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்டை யூஸ் பண்ணி பாலை வந்து கிராக்கராக யூஸ் பண்ணி வந்து அடிக்க போகிறோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அணுகுண்டுனா வெரைட்டிஸான அணுகுண்டுனா இருக்குங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியே வந்து வெடிக்க போகிறோம். இது எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. 3 பேர் சேர்ந்து இருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. அன்றைக்கி 3 பேர் சேர்ந்து தான் வந்து பண்ண போகிறோம். தரமாக வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னா பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரிக்கெட் பேட்டை யூஸ் பண்ணி இதை வந்து அடித்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக்கரை தான் வந்து பிடிக்க போகிறோம். கடைசியாக ஃபைனலாக வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வெரைட்டியான அணுகுண்டு பாம்னா இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக ரொம்ப டேஞ்சராக இருக்கும், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நான் கிராக்கர் இருக்குன்னா கொஞ்சம் போட்டனால வந்து ட்ரை பண்ணுறோம். சரி ஓகே, ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் தான் பேட்டிங் வந்து பிடிக்க போகிறேன். ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இது பண்ண போகிறான். சரி கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராக்கரை வந்து போட போகிறோம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போடுறா பெருசு, பார்த்து போடுறா. பார்த்து போடுறா. ஐயோ பாருங்க, பக்கத்தில் வந்து என் மூஞ்சிலே போட்டான். காது குஞ்சின்னு கேட்குது. இங்கே வந்து அடிச்சிருச்சுங்க. பார்த்து போடுறா, விளாடாதடா. கொஞ்சம் பார்த்து போடு. போடுறா போடுறா. ஐயோ பேட்டுக்கு போடுறா. 2வது கிராக்கருமே பயங்கரமாக இதாகிடுச்சிங்க. 3வது போடு, பார்த்து போடு. 3வது பெருசு இருறா. போடு. ஸ்பீடாக வந்துச்சுன்னா அங்கே போடுறடா. சரி, இப்போ நான் 4வது கிராக்கர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எல்லாமே வெடிக்குது, கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. 1 நாள் அடிக்கிற மாதிரி போடுறா. கொஞ்சம் பொறுத்தனையும் போடு. போடு போடு போடு. நீ மூஞ்சிக்கு நேரம் போட்டேனா? கரெக்டாக போடு ஃபஸ்ட் இடத்துலையும். வேண்டாம் வேண்டாம், அணுகுண்டுனா வேண்டாம், கிராக்கர் இதே போடு. போடு. கொஞ்சம் திரியை கிள்ளிட்டு பொறுத்தனே போடுப்பா. பயமாக இருக்குடா. போடு. அமர்ந்துருச்சு அமர்ந்துருச்சு அமர்ந்துருச்சு. சரி இன்னொன்று போடு, அது பார்த்துக்கலாம். இப்போ போடு, பார்த்து போடு. வச்சனையும் போட்டுரு. சூப்பர். நம்ம அடித்தது வந்து சூப்பராக வெடிச்சிருச்சு, நல்லா இருக்குது. அது தீயை பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் போய் அணைக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே தீ வந்து லைட்டாக எரியுது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க, நான் ஒரு 5-6 கிராக்கர் வந்து பிடிச்சிட்டேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம போன மாதிரி 2வது வந்து பேட்டிங் வந்து பிரேமானந்த் வந்து பிடிக்க போகிறான். அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, பிரேமானந்த் பிடிக்கட்டும், அவன் பேட்டிங் வந்து பிடிக்கட்டும், நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேமானந்த் வந்து பேட் பிடிக்க போகிறேங்க. போன தடவை அடித்து தெறிக்க விட்டான். இந்த தடவை வந்து பெரியசாமி வந்து பவுலிங் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பவுலிங் போடுப்பா. இப்போ வந்து அவன் வந்து ரெடியாக இருக்கான். சரி ஓகே, பிடிச்சி போடு. பார்த்து ட்ரை பண்ணுறா, பார்த்து ட்ரை பண்ணு. போடு. செம. கேட்ச் பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க அவன் அடித்தது. ஆனால் ஷாட் வந்து நல்ல ஷாட்டாக அடிச்சிட்டான். சரி 2வது போடுறா. 2வது அதை கரெக்டாக போடு. 2வது போடுப்பா. இப்போ 2வது பிடிச்சாச்சு. செம. ஆனால் வந்து வெடிக்கலை. ஆனால் ஷாட் வந்து செம ஷாட்டு, ஆனால் வந்து வெடிக்கலை. சரி ஓகே, 3வது போடுறா. 3வது கரெக்டாக இருக்கிற மாதிரி போடு. இப்போ 3வது ஷாட்டுங்க, எந்த லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போட்டுரு. வெடிக்கலை. சரி ஓகே, இருக்கட்டும். 4வது போடு. இது எந்த லெவலுக்கு வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பிரேமானந்த் பார்க்கலாம். செமங்க. பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நல்லா அடித்தான்.
சூப்பராகவும் போச்சு. இப்போ வந்து 5வது போடு. வெடிக்கலை, நல்ல வேலை வெடிக்காமல் விட்டுருச்சு. ஆனால் பக்கத்தில் வரைக்கும் திரி வந்துருச்சு. சரி ஓகே, 5வது போடு, கரெக்டாக போடு. பாலிங் போடாமலே அடிச்சிருச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து போடுறா, பார்த்து போடு, பார்த்து. ஓ சூப்பருங்க, அந்த ஷாட்டு பார்த்துருப்பீங்க. அடிக்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் சமமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்த ஷாட் வந்து அடித்து பார்க்கலாம். சரி ஓகே, பார்த்து போடு அவனுக்கு. போடு போடு போடு, போடுறா. மை காட், செம்ம ஷாட்டுங்க அது. அடிக்கிறது சூப்பராக வெடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, போடுறா. இப்போ இந்த ஷாட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி போடு. இதுக்கு வந்து இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன் எனக்கு. போடுறா, போடு போடு. ஓ சூப்பர், வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். செம வெடிச்சிருச்சுங்க, செமையாக இருந்துச்சு. சூப்பராக வந்து இந்த பேட்டிங் வந்து இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி வந்து பிடிக்க போகிறான் பேட்டிங்கு. போன தடவை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்த பெரியசாமி தான் அந்த பேட்டிங் வந்து பிடிக்க போகிறான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிகள் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பிரேமானந்த் தான் போட போகிறான். பிரேமானந்த் போட்டதுக்கு அடுத்து கொஞ்சம் அணுகுண்டு வந்து கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரி ஓகே, பிரேமானந்த் உன் ஆட்டத்தை ஆரம்பிடா, இரு. சரி ஓகே, போடு போடு. ஓ மை காட், செமங்க, பறந்துக்கிட்டே சூப்பராக வெடிச்சிச்சு ஷாட்டு. இந்த ஷாட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. போன தடவை ஒரு இது கூட அடிக்கலைங்க, அந்த தடவை அடிச்சிருக்கான், அதுவே ஹாப்பி. போடு போடு. ஓ மை காட், கையிலே அடிச்சிருச்சு. பரவாயில்ல, தூக்கி போட்டேன்னு அடிச்சிச்சு. இந்த ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். போடு. ஓடிட்டான், செம்ம ஷாட்டுங்க அது. சரி ஓகே, அடுத்த ஷாட் வந்து போட போகிறாங்க. எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, போடுறா. ஐயோ, பேட்டை பாருங்க, பறக்க விட்டுட்டான் பயந்து. வெடியை தவிர எல்லாத்தையும் பறக்க விட்றான் பயந்து. பேட்டை எடுத்துட்டு வாடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து போட போகிறோம். அடுத்து எந்த லெவலுக்கு வந்து பிடிக்க போகிறான்னு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணட்டும். இப்போ வந்து போட்டோம். செம காமெடினா காமெடி, அவ்வளோ காமெடிங்க. பக்கத்தில் போய் வெடிச்சு விட்டுருச்சுங்க. சரி ஓகே, இதை பார்க்கலாம். கிரேட் இன்சல்ட்டு. சரி ஓகே, இப்போ போடல அவன் அடி விழுகணும்டா. சரி போடு. இப்போ போட போகிறோம். அவன் அடிக்கிறதுக்குள்ளவே முடிஞ்சிருச்சுங்க ஷாட்டு. சரி ஓகே, அவனுக்கு இன்னும் 2 கிராக்கர் இருக்குது. எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் 2 தான். சரி போடுறா. ஓ ஹெலிகாப்டர் ஷாட். ஏய், நீ அடிக்கிறத தவிர்த்து எல்லா பேட்டையும் செமையாக சுற்றுறாடா. இப்போனால அடி, கடைசி ஷாட்டு வெறி கொண்டு அடி. இப்போ வந்து கடைசி ஷாட்டை வெளுக்க போகிறான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். போடுறா. ஓ செம்ம ஷாட்டு, காது கிழிஞ்சிருச்சா அவனுக்குங்க. செம்ம ஷாட் அவனுக்கு. சரி ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தாங்க, அணுகுண்டு ட்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஏய், அணுகுண்டு வந்து ட்ரை பண்ணலை இன்னும். சரி, அடுத்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் தான் அணுகுண்டை வந்து பிடிச்சி வந்து அவனுக்கு போட போகிறேன். ஒரு 2 ஷாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபைனலு. சரி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, கொஞ்சம் கஷ்டமானது, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பாருங்கள், அணுகுண்டு இவ்வளவு பெருசுங்க. இதை தான் ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு தான் அவன் அடிக்க போகிறான். ஷாட் எந்த லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் அவனை தூக்கி போட போகிறேன். அவன் வந்து இங்கே தான் நிற்கிறான். ஸோ பக்கத்தில் தான் தூக்கி போட போகிறேன், இழுத்து அடிச்சிட போகிறான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் இப்படி ட்ரை பண்ணுறோம். சரி கொஞ்சம் பார்த்து அடி, இப்படி அடிக்கக்கூடாது, அங்கிட்டு அடிக்கணும், சரியா? இதுக்கு முன்னாடி ஏன் மேலே போட்டு இப்போ இங்கே அடிக்க. ஓப்பா, ஷாட்டு செம ஷாட்டுங்க. காது கிழிஞ்சிருச்சு, அந்த லெவலுக்கு அடிக்குது.
செம்ம ஷாட் கரெக்டாக அடிச்சிட்டான். சரி இதே மாதிரி தான் அடிக்கணும். இந்த தடவை அங்கிட்ட அடி சரியா, அந்த சைடு அடிக்க போகிறான், பார்த்துக்கலாம். சரி ஓகே. செமங்க, அணுகுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த லெவலுக்கு பயங்கரமாக இருக்குது அணுகுண்டு. அடிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. சரி ஓகே, நானும் ஒரு ஷாட் அடித்து பார்க்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் இவனை பிடிக்க சொல்லிட்டு ஒரே ஒரு ஷாட் அடிக்கிறேன். பேட்டிங் வராதுங்க. சரி எனக்கு பயமாக தான் இருக்குது. பக்கத்துலேருந்து போடுப்பா, அவ்வளோ தூரம் வேண்டாம், இங்கேருந்தே போடு. போடு போடு. செம்ம அடிச்சாச்சு, செம்ம ஷாட். இன்னும் ஒன்று போடு. சரி ஓகே, கொஞ்சம் பெரிய திரியாக இருக்கிற மாதிரி போடுறா. பக்கத்தில் வர மாதிரி ஆயிடுச்சுடா, காலையில் போட்டுருச்சு. சரி இருக்கட்டும், அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா குப்பையை பறக்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து இந்த மாதிரி வெடி கிராக்கர் சம்மந்தமாக எங்கே வந்து போட்டாலும் நாங்கள் வெடித்ததுக்கு அடுத்து உள்ள குப்பையை வந்து எல்லாத்தையும் எடுத்துருவோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடத்த வந்து குப்பையாக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் கிராக்கர் வந்து வெடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல உள்ள குப்பைகள் இந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, அதான் நல்லது. ஏன்னா இடத்துக்காரங்களுக்கு சேஃபாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிரிக்கெட் சம்மந்தமாக போட்ட பார்ட் 2 வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில், நிறையா ஷாட் வந்து ஃபெயிலியரும் ஆச்சு, அடியும் விழுந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் இந்த 3 பேர் சேர்ந்து தான் பேட்டிங் வந்து பிடிச்சிருக்கோம். அந்த 3 பேர் பேட்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த பேட்டிங் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன தடவை மாதிரி தான் பெரியசாமி, பிரேம், விஜய், இந்த 3 இதில் எந்த பேட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து நிறைய கிராக்கர் சம்மந்தமாக வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் 3 பேர் சேர்ந்து பண்ணுறது தான் எங்களோட வேலையே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சரி குப்பையை பறக்கு, ஃபஸ்ட்டு குப்பையை பறக்கிட்டு வீட்டுக்கு போகலாம்.